ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே சுவையான மட்டன் வெள்ளை சுக்கா தான் பண்ண போகிறோம். இதுக்கு எந்த ஒரு மசாலா பொடியும் தேவையில்லை. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான ஒரு ரெசிபி. இது குட்டீஸுகளுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ சுக்கா செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ மட்டன், பூண்டு பல் ஒரு 7, பச்சை மிளகாய் ஒரு 7 கீறி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது அரைக்க தேவையான பொருள். 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துருக்கோம். இதை ட்ரையாக அடித்து எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கோம். சோம்பு நல்லா பொரியணும். இப்போ ஒரு 7 பல் பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ரசப்பூடாக இருந்துச்சுன்னா கூட ஒரு 2-3 பல் சேர்த்து இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே இது கூட ஒரு 150 கிராம் அளவு வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடயே கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா வதக்கணும். வாசனை வர அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கணும். இந்த கறி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குட்டீஸுகளுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூடயே ஒரு 6-7 பச்சை மிளகாய். இதில் பச்சை மிளகாயும் அந்த மிளகு மட்டும்தான் காரத்துக்கு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கிடையாது. பச்சை மிளகாய் காரமும் மிளகு காரம் மட்டும்தான். அதனால் மிளகு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிறலாம், தப்பு கிடையாது. இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் ஓரளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க மட்டனை. இப்போ மட்டனையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போக்கும் வித்தியாசம் தெரியும். நல்லா அதிலேருந்தே தண்ணி விட்டு வந்திருக்கு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கம்மியாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம திருப்பி கூட சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அந்த மணம் அந்த வதக்கையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கி கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறணும். நல்லா ஒரு செம்புலேருந்து 1.5 செம்பு அளவுக்கு, நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். நம்ம பாத்திரத்திலையே வேக வைக்கிறதுனால நான் இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 20-25 நிமிஷம் வேக விட்டுறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக விடணும். ஃபுல் ஃப்ளேமில் இருந்தால் தண்ணி வற்றிடும், கறி வேகாமல் இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு, நல்லா வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. இந்த அளவுக்கு வற்றி நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. சப்போஸ் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வேக விட்டுக்கிறலாம். இதே குக்கரில் வச்சிங்கன்னா இவ்வளோ தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் மட்டும்தான் தண்ணி வைக்கணும். வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டு திருப்பி இந்த மசாலாக்களை சேர்த்துக்கிறலாம். இப்போ மிளகு, ஜீரகம், தேங்காய் எல்லாம் சேர்த்து ட்ரையாக அடித்த மசாலாவை கறியோடு சேர்த்தாச்சு. கறி வெந்த உடனே அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக விட்டணும். இதை சேர்த்தவனையே வாசனை கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இப்போ மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. அப்போ தான் அதோட டேஸ்ட் எல்லாமே கறியோடு சேர்ந்து நல்லா வேகும். வாசனை செம்ம சூப்பராக இருக்குது. இது குட்டீஸுகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். எந்த ஒரு மசாலாக்களும் கிடையாது. இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். கறி நல்லா வெந்துருச்சு. நம்மளோட சுவையான டேஸ்டியான மட்டன் வெள்ளை சுக்கா ரெடி.